ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் நம்ம அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாஸ்தா ரெசிபிங்க. இது பேர் வந்து சீஸி டொமேட்டோ பாஸ்தா. டொமேட்டோ சாஸில் பாஸ்தாவை வந்து நல்லா குக் பண்ணி அது மேலே நல்ல சீஸை தூவி நம்ம செய்ய போகிறோங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இதை லஞ்சுக்கும் பேக் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல சூடாக சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஆறி போனால் அவ்வளோவா வராது. அதனால் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் சூடாக சாப்பிட்ற மாதிரி பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத நாம் பார்ப்போம். ஒரு கனமான பாத்திரத்தில் தேவைக்களவு தண்ணியை ஊற்றி 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்த பிறகு 1.5 கப்பு பாஸ்தா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாஸ்தாவை நல்லா குக் பண்ணிவிடுவோம். அது வந்து ஒரு 7 to 8 minutes ஆகும். ஸோ அதை வந்து நல்லா குக் பண்ணி தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாஸ்தா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து நான் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி இப்போ எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம பாஸ்தா வந்து தக்காளியில் குக் பண்ண போகிறோன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் இப்போ பண்ணுவோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 அல்லது 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்கள் ஸ்பைசி லெவலை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு காரமாக வேணும்னா 3 சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து நார்மலாக இருந்தாலே போதும், அதனால் 2 சேர்த்துருக்கேன். அது கூட 2 நல்ல பழுத்த தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு கனமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆலிவ் ஆயில் ஸ்லைட்டாக சூடானதும் 5 பல்லு மலைப்பூண்டை வந்து நல்ல பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துப்போம். பூண்டு வந்து ஸ்லைட்டாக வதங்கின பிறகு இப்போ வந்து நம்ம ஆரிகனோ வந்து ஒரு இட்டாலியன் ஹர்பு. ஸோ அந்த ஆரிகனோ வந்து ஸ்லைட்டாக தூவிடுவோம். அதே மாதிரி கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருக்குது, அதையும் கொஞ்சமாக தூவிடுவோம். ஆக்சுவலாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்லேயே வந்து ஆரிகனோ ஆட் ஆகிருக்கும். பட் எனக்கு ஆரிகனோ ஃப்ளேவர் வந்து அதிகமாக வேணுங்கிறதுனால அதை வந்து தனியாக எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அது மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் மட்டுமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து ஸ்லைட்டாக வறுத்த பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த மிளகாய் மற்றும் தக்காளி இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுவோம். மிக்சியில் சைடில் ஒட்டி இருக்கிறத எனக்கு இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் ஒரு 5 to 7 minutes லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். தக்காளி நல்லா கொதித்து வெந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, அப்படி இல்லைன்னா தேவைக்களவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் சர்க்கரை அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு, அதே மாதிரி சுண்டவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நாம் ஒரு 1/4 கப்பு பால் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எதர் பால் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லை ரொம்ப க்ரீமியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீமை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் பால் வந்து ஃபுல் க்ரீமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இப்போ பண்ணும்போது க்ரீம் இல்லை, அதனால் நான் ஃபுல் க்ரீம் மில்க்கை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அந்த டொமேட்டோ சாஸ்லேருந்து வெளிவர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்ச பாஸ்தா வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பாஸ்தாவை ஆட் பண்ண பிறகு நல்லா கிளறி விட்டுப்போம். நல்லா அந்த டொமேட்டோ சாஸில் வந்து அது நல்லா கிளறி பாஸ்தா எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகணும். ஸோ இப்போ மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து பாஸ்தா சீஸுன்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு கிடைக்கிது. ஸோ அதை வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி பாஸ்தா சீஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் சீஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த சீஸ் வந்து நான் 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சீஸ் ரொம்ப முக்கியம், அதுதான் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து குறைக்காதீங்க. ஸோ இந்த அளவு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன், இல்லை அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க, பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது மேலே நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சமாக பார்ஸ்லி லீவ்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பார்ஸ்லி இல்லைன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய டொமேட்டோ சீஸி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை சுட சுட பரிமாற போகிறேன். எனக்கு இப்போ சாப்பிடணும் போல் தோணுது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.